This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in stock marketing, digital marketing, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அது தமிழக அரசு சார்பில் 6/7/2025 அன்னைக்கு பார்த்தேன் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது 5ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழகம் முழுவதும் 10,000 இடங்கள்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாம் உங்கள் ஊர்லேயே நடக்க போகுதுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சேவைகளை தாராளமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான முகாம் தான் ஏற்படுத்துகிறாங்க. என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 15/7/2025 அன்று முதல் உங்களுக்கான முகாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அன்று தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கே எல்லா ஊர்லேயுமே முகாம் இருக்காது. அன்று முதல் துவங்கி வைக்கிறாங்க. அதிலிருந்து 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த முகாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தா மொத்தமாக நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாமும், ஊரக பகுதிகளில் 6232 முகாமும் ஏற்படுத்துகிறாங்க. இதில் நகர்ப்புற பகுதிகளில் 13 டிபார்ட்மெண்ட் சார்பில் 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 டிபார்ட்மெண்ட் சார்பில் 46 சேவைகளும் வழங்குறாங்க. இந்த சேவைகள் குறித்து உங்கள் வீடு தேடி பார்த்தா சொல்கிறாங்க. அதுக்கு வாலண்டியர்ஸ் நியமிச்சிருக்காங்க. உங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா முகாம் என்னைக்கு நடைபெறுது, அதுக்கான தேதி என்ன, என்னமான சேவைகள் இருக்குது, அந்த சேவைக்கான தகுதி என்ன, என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும், எல்லாமே சம்மந்தப்பட்ட வாலண்டியர்ஸ் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. முகாம் விரைவில் நடக்க போகுது. இந்த முகாமில் முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணுறதை பார்த்தா நிறைய பேர் வருவாங்க. அதுக்காக தான் இந்த முகாமே அதிகபட்சமாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. மேலும் இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி உள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளன்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை மட்டுமே வழங்கப்படும். அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மில் முகாமில் கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு வாங்கி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு முகாமில் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இம்முகாமில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி 7/7/2025 முதல் அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும் வீடியோடாக சென்று அதுக்கான கையேடுலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று முதல் நிறைய இடத்துல பார்த்தா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கையேடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு என்னமான சேவைகள் இருக்குது, அதில் நீங்கள் என்னமான டாக்குமெண்ட் வேணும் அந்த சேவையை பெறுவதற்கு அதிலுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இதில் முதல்ல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தமான சேவை கொடுக்குறாங்க, அதுக்கு எந்தமான தகுதி, எந்தமான தேவைப்படும் ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் இருக்க பாருங்கள். இதை நான் பார்த்தா நம்ம ட்விட்டர் பேஜ் இருக்குது, அதில் ஷேர் பண்ணி தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் பார்த்துடலாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் சார்பில் தான் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சேவைகள் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளிக்கவும். ஓகே, அதாவது உங்களுக்கு முகாமில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அங்கேவே சப்மிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. மொதல் தகுதி என்ன அப்படின்னா 21 வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும். 21 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே குடும்பத்தில் எவரேனும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை நீங்கள் பெற்றிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு 5 ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புஞ்ச நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள். ஸோ வருஷத்துக்கு நீங்கள் 3600 யூனிட் குறைவாக தான் மின்சாரம் பயன்படுத்திருக்கும். அப்படி இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம், பராமரிப்பு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய முதியோர் ஓய்வூதியம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் நபர்களை தவிர அக்குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓய்வூதியம் வாங்குறாங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ண முடியாது. பட் ஓய்வூதியம் வாங்குற குடும்பத்தில் நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்ஷன் வாங்குறாங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ பென்ஷன் வாங்குற குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர், வருமான வரி தொழில் வரி செலுத்துபவர், 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துபவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடாது, வருமான வரி தொழில் வரிலாம் பார்த்தா செலுத்தக்கூடாது. 50 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஆனுவலாக பார்த்தா விற்பனை செஞ்சு ஜிஎஸ்டி செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாது. அது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர மீதி இருக்கவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. சொந்த பயன்பாட்டுக்கு 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஓன் யூஸுக்காக நீங்கள் 4 சக்கர வாகனம் வச்சிருக்கக்கூடாது. பட் அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வச்சிருக்கும் குடும்பங்கள் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது அரசு மானியம் மூலமாக நீங்கள் 4 சக்கரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மானியம் இல்லாமல் நீங்களே ஒரு ஓனா 4 சக்கர வாகனம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், அப்புறம் வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வுதலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப் அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி, ஓய்வூதியம் பென்ஷன் வாங்கணும் சரி அப்ளை பண்ண முடியாது. சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதிய தவிர அக்குடும்பத்தில் இருக்கும் மற்றும் தகுதி வாய்ந்த பெண்களை விண்ணப்பிக்கலாம். அதாவது ஸ்பெஷல் டைம் ஸ்கீம், சிறப்பு காலமுறை ஊதியம் வாங்கி அதன் மூலமாக இப்போ நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாராச்சும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த தகுதியெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப அட்டை கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும், ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, அதையும் கொண்டு போயிடுங்க, பேங்க் புக் வங்கி கணக்கு புத்தகம் கேட்டிருக்காங்க, மின் கட்டண ரசீது, இந்த ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னா தாராளமாக லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆதாருக்கு தான் மணி அனுப்புகிறாங்க. ஸோ ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். உங்கள் ஊரில் எங்கே முகாம் நடக்குமோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு போயிட்டு அந்த முகாமில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி அந்த 4 டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 45 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வெரிஃபிகேஷன் பண்ணி தகுதி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக அப்ரூவல் கொடுத்து மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஸ்கீமுக்கான முக்கிய நோக்கங்கள். ஸோ உங்களுக்கு 15ஆம் தேதி முதல் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. உங்கள் ஊர் என்னைக்கு வருது அப்படின்றத நீங்கள் விஓ அலுவலகமோ யார்ட்டாச்சும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு போயிட்டு முகாமில் உங்களுக்கான அப்ளிகேஷனை கொடுக்க பாருங்கள். பேசிக் தகுதிகள் இதுதான். ஓகே ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தா மகளிர் உரிமை தொகை மட்டுமல்லாத பல வகையான ஸ்கீமுக்கு நீங்கள் மனு கொடுக்கலாங்க. நகராட்சியில் இருக்கீங்க அப்படின்னா குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்பு சான்று, இறப்பு சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, கட்டட அனுமதி போன்றதுக்கு அப்ளை பண்ணலாம். ஐடி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு பார்த்தா ஆதார் சேவைகளும் பார்த்தா வழங்குறாங்க. புதிய ஆதார் அட்டையை வழங்குதல், பெயர் சேர்த்தல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சமூக நலன் பார்த்தா முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், 2 பெண் குழந்தைகளுக்கு அதுக்கான ஸ்கீம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நிதி ஆதரவு திட்டம், இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தா அந்த தொழிலாளர் நலவாரியக்கான ஸ்கீம் இருக்குது,
வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குது. கட்டட அனுமதி, மனைப்பிரிவு அனுமதி அதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ லோன் வாங்குறதும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலைஞர் கைவினை திட்டம், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஊக்கத்தொகை திட்டம், அதேமாரி வந்து பார்த்தா லோன் ஸ்கீமும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தா இந்த ஒரு கேம்பில் அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை கொடுத்து ஸோ நிறைய பேருக்கு நிறையா வீடியோ போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போயிடுங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.